Hi everyone, welcome to Today Trading. நம்ம டெய்லி அப்டேட்ஸில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு, தென் கிரிப்டோ, கோல்டு, இது மூணோட அப்டேட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ நம்ம டோட்டலாக எப்படி நம்ம வந்து ஒரு ஃபண்டட் சேலஞ்சில் நம்ம வந்து வின் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னியை நம்ம வந்து செப்பரேட்டாக இன்ஸ்டாகிராம்லேயும் டிஸ்கார்ட்லேயும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதுக்காண்டி நம்ம ஒரு 10K அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். இனிமேல் டெய்லி அப்டேட்ஸில் நம்ம சொல்கிற அந்த அனலைசஸை நம்மளும் உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் என்ட்ரி எடுக்க போகிறோம். அண்டு எந்த அளவுக்கு நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜினை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறோம், அண்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட ஓவரால் ஜேர்னி டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நீங்களும் டெய்லி பார்க்கலாம். இதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா சீக்கிரமாக நம்ம டிஸ்கவுண்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் நம்மளோட கம்யூனிட்டி சேட் இருக்குது. இந்த சிஸ்டம் ஆஃப் ட்ரேடில் உங்களோட டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும்னா நீங்கள் அங்கே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சி இன்னைக்கோட அப்டேட்ஸ். ஸோ என்எஸ்டி யூஎஸ்டிடி நம்ம இந்த என்ட்ரி சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி போன டெய்லி அப்டேட்டில். நம்மளுக்கு கிளியராக வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிருக்குது. தென் லோயர் டைம் ஃப்ரேமில் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லோ டு இந்த ஹை தான் நம்மளோட ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹை மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த ஸ்விங் லோ ஸ்விங் ஹையில் ப்ரீவியஸாக நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் கிடச்சதுனால ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அந்த ரிட்ரேஸ்மெண்ட்டு நான் எதிர்பார்த்தது இந்த ரெட் லைன் அண்ட் இந்த ரெண்டு ரெட் லைனில் ஏதாவது ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும்னு நினச்சேன். பட் மார்க்கெட் அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கல. மேபி அக்ரெசிவாக இருந்துச்சுன்னா இதிலிருந்தே மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பட் இனிஷியல் லிக்விடிட்டியை வந்து கிராப் பண்ணிடுச்சு. தென் நமக்கு வந்து ஒரு கிளியராக ஒரு சேஞ்ச் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் இன்டர்னல் லிக்விடிட்டியும் நம்மளுக்கு வந்து கிராப் பண்ணிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் நம்மளோட லோயர் டைம் ஃப்ரேம் சப்ளை பிரேக் பண்ணுச்சு. தென் இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் நடந்திருக்கு. லோயர் டைம் ஃப்ரேமில் கிளியராக ஒரு 1 hour சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. தென் மார்க்கெட் அகெயின் நம்மளோட ஆர்டர் பிளாக்ல ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு ரிவர்சர் ஆகுது. ஸோ இந்த என்ட்ரி வந்து எனக்கு A+ செட்டப்பாக இருக்கணும்னா எனக்கு வந்து அகெயின் ஒரு ஃப்ராக்டல் பிரேக் நடக்கணும். லெட்ஸ் சி. பட் இப்போதைக்கு இந்த என்ட்ரி வந்து நம்மளுக்கு ஒரு 1:2 ஒரு 1:3 பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் கேப்சர் திஸ் ஹோல் ரேலி. ஸ்விங் ஹையை நான் டார்கெட் பண்ணுறேன். லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இதுலேருந்து 1:2 ஒரு 1:3 நீங்கள் வந்து கேப்சர் பண்ணலாம். ஓகே. தென் ஏவிடி யூஎஸ்டிடி அதே மாதிரி தான். இந்த ரெண்டு லிக்விடிட்டியில் ஏதாவது ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்னு நினச்சேன். பட் மார்க்கெட் நம்மளோட டிமாண்ட்லேயே வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. ப்ரீவியஸாக நம்மளோட இனிஷியல் லிக்விடிட்டியை கிராப் பண்ணியிருக்குது. அகெயின் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்குது. ஸோ ஏவிடி யூஎஸ்டிடி வந்து நம்மளுக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் நல்லா இருக்குது. ஸோ நம்ம இதுலேருந்து என்ட்ரி எடுத்தால் கூட நம்மளோட ஸ்டாப் லாஸ் இதுவாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து இந்த ஹை. ஸோ ஒரு 1:1 கிடச்சிருக்கு. அதுவே நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 1:2 டார்கெட் பண்ணியிருக்கலாம். தென் என்எஸ்டிஜேபிஒய் இது நம்ம டெய்லி அப்டேட்ஸில் நம்ம பேசியிருந்தோம். ப்ரீவியஸாக இருக்கிற பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குது. மார்க்கெட் கிளியரான ஒரு ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கப்புறம் இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்குது. தென் இனிஷியலாக ஒரு ரேஞ்சிங் நடந்துச்சு. அந்த இனிஷியல் ரேஞ்சிங் லோவையும் கிராப் பண்ணிச்சு.
அகெயின் ஒரு 1 hour பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. தென் இந்த லோ டு இந்த ஹையில் நம்ம ஸ்விங் லோ ஸ்விங் ஹைன்னு மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லோ டு இந்த ஹையில் நம்மளுக்கு லிக்விடிட்டி ஓப்பன் வந்து இங்கே இருக்குது, தென் இங்கே இருக்குது. மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ஓப்பனில் நேற்று வந்து ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ இதுவே நம்மளோட என்ட்ரி தான். பட் இன்னும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க ஒரு நல்ல என்ட்ரி எடுக்கணும்னா, இப்போது கரெக்டாக நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறீங்கன்னா இது ஒரு கிளியரான என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரி நம்ம வந்து டிஸ்கவுண்டில் கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்குது. அதாவது இந்த லோவை கிரியேட் பண்ண ஹை வந்து பிரேக் ஆயிடுச்சு. இந்த லோவை கிரியேட் பண்ண ஹை வந்து இதுதான். இது வந்து கிளியராக பிரேக் ஆகிருக்கு. லெட்ஸ் வெயிட். ஒன்ஸ் ஒரு பிரேக் நடந்ததுக்கப்புறம் ரீடெஸ்ட்டில் இறங்குங்க. ரீடெஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த லோ தான் ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டியாக இருக்கும். ஸோ இதில் இருந்து நம்ம வந்து ஒரு 1:2 ஒரு 1:3 வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம். ஸோ NST JPY நல்லா இருக்கு. ப்ரீவியஸ் ஹையை கூட கேப்சர் பண்ணலாம். 1:3. தென் AUD JPY நம்மளோட ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரல. ஸோ ஸ்டில் வெயிட்டிங். இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டை வந்து ஒரு கிளியராக ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிளியராக சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் நடந்திருக்குது. ஸோ JPY பேர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ என்ட்ரி எடுத்தால் நம்ம JPY பேர்ஸில் எடுக்கலாம். கிளியராக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்குது. இன்னும் நான் எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னா, இங்கே இறங்கலாம். பட் இந்த லோ டு இந்த ஹையில் மார்க்கெட் எனக்கு வந்து ஒரு 110.889 அந்த ஜோனுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டில் வெயிட்டிங். ஸோ இதுலேருந்து நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா ஒரு 1:3 நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஒரு 1:2 ஏன்னா இதுக்கு மேலே ஹை இல்லை, ஒரு நியூ ஆல் டைம் ஹை தான். ஸோ ப்ரீவியஸ் ஹையை டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த லிக்விடிட்டி கிராப்பை நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஆர் 0.5 கூட எடுத்துக்கலாம். அப்புறம் 1:0.5 ஆர் 2 1:2 கூட நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். Euro JPB ஃபுல் மேனிப்புலேஷன் கைஸ், ஃபுல் மேனிப்புலேஷன். இப்போ தான் நம்மளுக்கு கிளியராக ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்குது. இப்போ நான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்குறேன். என்னோட லிக்விடிட்டி ஓப்பன் வந்து இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா டெய்லி அப்டேட்ஸையும் நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இதுலேருந்து ரிவர்ஸ் ஆகணும், இல்லைனா இது பிரேக் அவுட் ஆகணும். எனக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இனிமேல் ஒரு கிளியர் என்ட்ரி நம்ம வந்து பார்க்கலாம். சீக்கிரமாக இதை நான் வந்து டிஸ்கவுண்ட் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு கிளியர் ரீட்ரேஸ்மெண்ட்டில் இனிஷியல் லிக்விடிட்டி கிராப் பண்ணுச்சுன்னா அதுக்கு நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் யூரோ ஜிபிபியில். அதுக்கப்புறம் கோல்டு ரேஞ்சிங் கைஸ், ஃபுல் ரேஞ்சிங். ஸோ கிளியராக இருக்குது, ஸ்ட்ரக்சர் கிளியராக இருக்குது. நமக்கு நேற்று ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆகிருக்குது. இந்த டிசெண்டிங் ஹைஸை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் இந்த ஜோனில் ரேஞ்சிங் கைஸ். இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம்னா ஃபுல் ரேஞ்சிங் கைஸ்.
இப்போ இருக்கிற டைமே ஒரு நல்ல என்ட்ரி தான். எஸ், ஒன்ஸ் இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த லோ 5173.23 இந்த லோ கிராப் ஆனதுக்கப்புறம் இந்த ஹை வந்து பிரேக் ஆகணும். ஓகேங்களா, இந்த லோ கிராப் ஆனதுக்கப்புறம் இந்த ஹை பிரேக் ஆகணும். பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. ஒரு 1:2 ஒரு 1:3 கூட நம்ம வந்து எய்ம் பண்ணலாம். ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை கூட எய்ம் பண்ணலாம். பட் மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் ரிவர்சல் ஆகிறதுக்கு எப்போனாலும் சான்சஸ் இருக்குது. ரொம்ப அவேராக இருந்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கிளியரான ஒரு பிரேக் கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல. தென் மார்க்கெட் வந்து ஓவராலாக இந்த சப்ளையில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துருச்சு. மேபி நம்ம இன்னொரு ஹை தென் ஃபுல்லாக அகெயின் ஒரு கிராஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மார்க்கெட் இன்கேஸ் இந்த லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா ஐம் பியரிஷ், டோட்டலாக பியரிஷாக இருக்கிறேன். அடுத்து ஒரு நியூ லோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். மற்றபடி இந்த லோ என்ன பிரேக் ஆச்சுன்னா ஐம் டோட்டலி பியரிஷ். ஓகே, நெக்ஸ்ட் பிடிசி. ஸோ பிடிசி நம்ம நேற்று என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 1:2 ஒரு 1:3 கேப்சர் பண்ணலாம். ஸ்டில் அவைலபிளாக தான் இருக்குது. பட் பிடிசி இன்கேஸ் இந்த லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா, ஏன்னா நேற்று வந்து மார்க்கெட் ஃபெயில் டு ரீடெஸ்ட், அதாவது ஃபெயில் டு பிரேக். ஆக்சுவலாக இந்த இது பிரேக் ஆகும்னு நினச்சேன். பார்க்கலாம், லெட்ஸ் வெயிட். எஸ், வேறு எதுவும் இல்லை கைஸ், இதுதான். இதை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் தான் நம்ம அப் ட்ரெண்ட், இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட் தான் ஆகும். ஓகே, see you in the next update. Bye bye.